ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் போல் என் தம்பி ஒரு சேனல் வச்சிருக்காரு, YT_கண்ணன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தளபதி 69 இந்த படத்தில் இருந்து புது அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி 69 நம்ம தளபதி பார்த்திங்கன்னா கோட்டு படத்துக்கு அப்புறம் தளபதி 69 தான் வந்து நடிக்கிறாருங்க. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த படம் தான் வந்து அவர் நடிப்பில் கடைசி படம் அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது அதனாலே இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த படம் பார்த்திங்கன்னா கோட். அந்த படம் வந்து ஓரளவுக்கு பரவலாக நல்ல விமர்சனம் கிடச்சி ஓரளவுக்கு நல்லா வந்து எல்லாருமே வந்து திருப்திப்படுத்திருக்குன்னே சொல்லலாம். அதில் வந்து ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், ஸோ ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ முக்கியமாக அந்த ஸ்டோரியை வந்து ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஜனரஞ்சமான வந்து ஒரு சக்ஸஸாக தாங்க இருந்தது கோட்டு படத்தளவில். ஸோ எல்லா ஆடியன்ஸையும் வந்து கண்டிப்பாக கவர்ந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் மட்டும் இல்லாமல் கூட வந்து பிரசாந்த், பிரபுதேவா, ஸோ ஜெயராமன், இது போல் பல ஆக்ட்ரஸ் வந்து கூட ஒன்றா சேர்ந்து நடித்ததால் அந்த படம் இன்னும் வந்து ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்டு மாறிடுச்சுங்க. உண்மையிலே தமிழ் சினிமா நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து ரொம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் சினிமா வந்து வெறும் ஒரே ஒரு ஹீரோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் முழு படமும் நகரும். ஆனால் இப்போ என்ன சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டாக ஒரு படத்தில் ஒரு 3-4 ஹீரோ கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கொடுத்தா போதும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஈகோ இல்லாமல் தளபதிக்கும் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அவர் எந்தவித ஈகோவும் பார்க்காம தான் கூட பிரசாந்த், பிரபுதேவா எல்லாருமே வந்து கூட சேர்த்து நடிச்சிருக்காரு. ஸோ அதனாலே இப்போ இன்றைக்கி ஹெல்த்தி ட்ரெண்டாக இருக்குது. படம் வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிடுச்சு. கோட்டு படம் நல்லாவே வந்து திருப்தியானது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தளபதி 69 இது வந்து நம்ம வினோத் டைரக்ட் பண்ணுறாரு. நம்ம பூஜா ஹெக்டே இதில் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்டேட் உங்களுக்காக கொண்டு வரேன். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தளபதி 69 படத்தை பற்றி பேசுவோம். இந்த தளபதி 69 படம் பார்த்திங்கன்னா தளபதியோட ஒரு லாஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சிறப்பான படத்தை தான் கொடுத்துட்டு தான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி விட்டு அவர் அரசியலுக்கு போகணுன்னு எதிர்பார்ப்பார். ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக வந்து இந்த படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் இல்லைங்க. அதே மாதிரி நம்ம தளபதி வந்து ரொம்ப அழகாக புத்திசாலித்தனமாக வந்து வினோத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி வந்து அரசியலுக்கு ஆல்மோஸ்ட் என்ட்ரி ஆகிட்டார். ஆல்ரெடி வந்து கட்சி அறிவிச்சிட்டாரு, கொடி அறிவிச்சிட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் மாநாடு வந்து ரொம்ப சிறப்பாக விமர்சையாக வந்து பேசிட்டார். அதாவது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாநாடுன்னே சொல்லலாம். அதனால் அவரோட கொள்கைகள் என்ன ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவர் எதை நோக்கி போகிறாரு, என்ன செயல்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது. பட் இந்த நேரத்தில் இந்த ஒரு லாஸ்ட் படம் வந்து அவர் வேறு யாருக்காக கூட கொடுத்துருக்கலாம். ஏன் எவ்வளோ டைரக்ட் பண்ண அட்லியையும் கொடுத்துருக்கலாம். அட்லி காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஹிட்டான காம்பினேஷன் தான். இல்லை ஏன் திரும்பி வெங்கட் பிரபுக்கே கொடுத்துருக்கலாம். இல்லை எத்தனையோ டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏன் வினோத்தை செலக்ட் பண்ணார்னா சப்ஜெக்ட் அந்த மாதிரி வந்து வினோத்தை வந்து பக்காவான சப்ஜெக்ட் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை தளபதி இருக்கு. ஏன்னா வினோத்தோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெகுலராக எல்லா டைரக்டர்ஸ் போல வந்த டைரக்டர் கிடையாது. அவர் வந்து மீடியாலேருந்து வந்தவர். ஸோ மீடியாவில் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப புட்டு வைக்கக்கூடிய ஒரு நபர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் கமர்ஷியலாக மட்டும் இருக்காது. ஏதோ ஒரு சோஷியல் காஸ் இஷ்யூஸ் எடுத்து தான் வந்து உள்ளே டீல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப வந்து அதில் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைப்பார். சும்மா ஏனோ வந்து ஏதோ ஒன்று கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி ரொம்ப சாதாரணமாக எடுக்க மாட்டார். பக்காவாக அதுக்குன்னே பர்டிகுலராக ரிசர்ச் பண்ணி அந்த படத்தை எடுப்பார். ஸோ அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து ஒரு ரைட் சாய்ஸ்னே சொல்லலாம் தளபதிக்கு. அது இந்த பர்டிகுலராக இந்த நேரத்தில் ஏன் அப்படின்னா வினோத் கண்டிப்பாக ஏதாவது சோஷியல் காசை பற்றி தான் வந்து கண்டிப்பாக இந்த தளபதி 69 கொண்டு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா தளபதியே இப்போ அதை தான் விரும்புவார். ஏன்னா இப்போ வந்து அரசியலுக்கு என்ட்ரி ஆக போகிற நேரத்தில் ஸோ இது வந்து சினிமாங்கிறது ஒரு பெஸ்ட் மீடியம்ங்க. இதை விட வந்து ஒரு பெஸ்ட் மீடியம் வேறு எதுவுமே கிடைக்காது. ஸோ அரசியல் ரீதியாக அவருக்கு எந்த மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்ன கொள்கைகள் சொல்லணும், அது ஏற்கனவே சிலதெல்லாம் அறிவிச்சிட்டாரு. இருந்தாலும் இன்னும் வந்து பரவலாக மாசாக வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அவரோட திட்டங்கள் என்ன, அவர் என்ன எதை பற்றி சொல்ல
போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, இன்டைரக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு சினிமா தாங்க பெஸ்ட்டு மீடியம். அது வந்து தளபதிக்கு உண்மையே நல்லாவே புரியும். அதனாலேயே வந்து கண்டிப்பாக இது 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்தை வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது ஒரு சோஷியல் காஸை பற்றி தான் டீல் பண்ணக்கூடிய படமாக இருக்குங்க. இது ரெகுலரான ஃபார்மேட்டில் இல்லாமல் இதில் கொஞ்சம் அரசியலும் கண்டிப்பாக கலந்துருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தளபதி வந்து அரசியலுக்குள்ளே வரப்போகிறதுனால. ஸோ இந்த படம் மூலியமாக தளபதி வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து, அதாவது இன்றைக்கி ரசிகர்கள் நாளைக்கு தொண்டர்களாக மாற போகிறாங்க. ஸோ அந்த தொண்டர்களுக்கு சொல்ல போகிற சில விஷயங்களாக கூட வந்து இருக்கலாங்க இன்டைரக்டாக. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து எந்த விதத்துலையும் வந்து நமக்கு வந்து போர் அடிக்காது. ஏன்னா ஹெச் வினோத் வந்து வெறும் அதுக்காக மெசேஜை ப்ரீச் பண்ணுற மாதிரி ஆள் கிடையாதுங்க. அவர் கண்டிப்பாக வந்து ஒரு கண்டென்ட்டோட கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் வைப்பார். அதே சமயத்தில் அது உண்மை சம்பவத்தை ரொம்ப அழகாக வந்து சொல்லுவார். ஏன்னா அவரோட முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தான் இருக்கும். துணிவு படம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேங்க்கில் நடக்கிறத புட்டு வச்சுருப்பார். என்ன எக்ஸாக்டாக நடக்குது, அதுக்கு என்ன எதனால் அப்படி வந்து அஜித் அது மாதிரி இது பண்ணார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே தீரன் அதிகாரம் 1 அந்த படம்லாம் நம்ம வந்து மறக்கவே முடியாது. அப்படி ஒரு படம், அதாவது அவ்வளோ அழகாக லைவ் ஏற்கனவே நடந்த ஒரு சப்ஜெக்ட் தான் அது ரொம்ப அழகாக வந்து ரீக்ரியேட் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார். அதில் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு சீனும் அவ்வளோ அட்டகாசமாக வந்து செதுக்கியிருப்பாருன்னே சொல்லலாம் ஹெச் வினோத். ஸோ அந்த ரீதியில் நல்ல கரெக்டான சாய்ஸ்னே சொல்லலாம் தளபதி இந்த நேரத்தில் வந்து ஹெச் வினோத்தோட கை கோக்கிறது. ஸோ இந்த படத்தில் வந்து பல ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து ஹீரோயின் வந்து பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் வந்து இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக்குங்க. ஸோ பாடல்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கு அனிருத் பண்ணுறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ நம்ம கோட்டு சமீபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவன் நல்லாவே போட்டிருந்தாலும் ஏதோ ஒரு சில காரணங்களால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பெரிய அக்செப்ட் பண்ண முடியல. எல்லோரும் வந்து பாட்டு நல்லா இல்லை, அதில் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அனிருத் போது ஏற்கனவே வந்து அனிருத் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது முக்கியமாக கமர்ஷியல் படங்களுக்குலாம் வந்து அவர் பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கக்கூடியவர். பாடல்களும் கண்டிப்பாக சூப்பராக ஹிட் கொடுப்பார். ஏற்கனவே நம்ம லியோவிலே வந்து பார்த்துருப்போம், அந்த அளவுக்கு எல்லாமே அட்டகாசமாக கொடுக்கக்கூடியவர். ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம் தளபதி அனிருத். ஸோ அதனால் பாடல்களாகவும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி வந்து அனிருத் வந்து பக்காவாக மாசாக கொடுத்துருவார். ஸோ ஏற்கனவே வந்து டைரக்ஷன் காம்பினேஷனும் சொல்லிட்டேன், இது பக்காவான காம்பினேஷன். அது மாதிரி வந்து ஹீரோயின் வந்து பூஜா ஹெக்டே. ஸோ அவங்களும் வந்து நார்மலாக நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ரோலு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உமன் சென்ட்ரிக்காக ரோல் கூட ஏதாவது சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹெச் வினோத் வந்து எந்த கேரக்டருமே சும்மா வந்து வச்சுருக்க மாட்டார். அந்த ரீதியில் பூஜா ஹெக்டேக்கு வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபமாக வந்திருக்க இன்றைக்கி புது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலட்சுமி சரத்குமார் வந்து இந்த படத்தில் வந்து தளபதி கூட நடிக்க போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுன், ஒரு ஸ்பெஷல் அப்டேட்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் தான் ஸ்பெஷல் அப்டேட் கொடுக்க வரேன்னு சொன்னது வந்து இதை பற்றி தாங்க. நம்ம வரலட்சுமி சரத்குமார் வந்து நம்ம தளபதியோட இந்த படத்தில் வந்து இணையிறாங்க. ஸோ என்ன கேரக்டராக இருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரியல. பட் வந்து அவங்களும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஏன்னா வந்து அவங்க முந்தைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து தளபதி கூட வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின்ஸாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம். அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ரோலாக தான் இருக்கும். அது ஹெச் வினோத் வந்து வரலட்சுமி சரத்குமாரை கொண்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு முக்கியமான வந்து ஒரு ரோல் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ரோலா இல்லை தளபதிக்கு கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய ரோலா அப்படிங்கிறத நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ இது போல் இந்த படத்தில் வந்து நிறையா ஆக்டர்ஸ்லாம் வந்து கூட நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இன்னும் ஸ்பெஷல் அப்டேட்ஸ் நிறையா வந்து அடுத்தடுத்த வீடியோகளில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.